லோக்சபா தேர்தலையொட்டி மதுபான கடத்தல்களை தடுக்க புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கலால் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கலால்துறை ஆணையர் வல்லவன் தலைமை தங்கினார். தமிழ்நாடு அமலாக்கத்துறை ஐஜி மயன் வாகனன், சென்னை சரக எஸ்பி செந்தில்குமார், மதுரை சரக எஸ்பி சுதத்குமார், புதுச்சேரி கலால்துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ், புதுச்சேரி காவல்துறை எஸ்பிக்கள் வீரவல்லவன், பக்தவச்சலம், பழனிவேல், வம்சிதவெட்டி மற்றும் கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருவிழாவூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தேர்தலில் வாக்காளர்களை கவர மதுபானங்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்துடன் மது விற்பனை மற்றும் மதுபானங்களை ஏற்றிச் செல்லும் நேரங்களை குறிப்பது, மதுபான விற்பனை கூடங்களை கண்காணிக்க கேமராக்களை பொருத்துதல், மாவட்ட எல்லைகளில் சிசிடிவி கேமராக்களுடன் கூடிய சோதனை சாவடிகள் அமைத்தார், கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல், பழைய மது கடத்தல் குற்றவாளிகளை கண்காணிப்பது, மதுபான கடத்தலை தடுக்க எல்லை பகுதிகளில் இருசக்கர வாகன ரோந்து ஏற்பாடு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்நாடு கலால்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்த மதுபான குற்றங்களை தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இரு மாநில அதிகாரிகளுக்கும் இடையே துரிதமான பிரத்யேக தகவல் பரிமாற்றம் ஏற்படுத்த தனி அலுவலர்கள் நியமித்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வெங்கடசுப்பையா ரெட்டியார் சிலை அருகே கடலூர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா AKT ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் மீனவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிங்காரவேலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன், செயலாளர் பரந்தராமன், பொருளாளர் செல்வகுமாரி, உதவி செயலாளர் ஆண்டாள், ஆனந்தன், நித்யானந்தன், ராதாகிருஷ்ணன், ரவிக்குமார், காலாப்பட்டுக்குமார், பீட்டர், சத்யா, கோமதி, உமா கிருஷ்ணன், இளங்கோ, ஆதிமூலம், ரவிச்சந்திரன், ராஜேஷ், ராபர்ட், தமிழ்செல்வன், ரகோத்தமன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் குழந்தை பருவ புற்றுநோய் தினத்தையொட்டி பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்ற ஓட்டம் நடைபெற்றது. இன்று சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஜிக்மர் வளாகத்தில் தொடங்கிய கடற்கரை சாலை காந்தி சிலை வரையிலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்ற ஓட்டம் நடைபெற்றது. இதில் ஜிக்மர் மண்டல புற்றுநோய் மையத்தின் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் ஷைன் புற்றுநோய் குழந்தைகள் இல்லத்தின் தலைவர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஓட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKT ஆறுமுகம் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர். முன்னதாக ஓட்டத்தில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இசைக்கேற்ப நடனமாடி உடற்பயிற்சி மேற்கொண்டனர். ஏவிளம் தனி தொகுதியை பொது தொகுதியாக மாற்ற கோரி 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் கரிக்கலாம்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தில் ஏவிளம் தொகுதியை பொது தொகுதியாக மாற்ற கோரி கிராம பொதுமக்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் தனி தொகுதி என்பது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் போட்டியிடக்கூடியது. பொது தொகுதி என்பது அனைத்து சமுதாயத்தினரும் போட்டி போடக்கூடியது. தனி தொகுதியானது சமூக ரீதியாக காலம் காலமாக அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் திருப்புவனை, ஊசுடு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், நெடுக்காடு ஆகிய 5 தொகுதிகளில் தனி தொகுதிகளாக இருந்து வருகிறது. எனவே ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக அறிவிக்க வலியுறுத்தி
கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மக்கள் போராட்ட குழு சார்பில் 2ஆம் கட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஏம்பலம், தண்ணிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம், கோர்க்காடு, அரங்கனூர், செலியமேடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் ஏம்பலம் தொகுதி முழுவதும் பொது தொகுதியாக மாற்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் பல கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டும், கடந்த 76 ஆண்டுகளாக தனி தொகுதியாக இருந்து வரும் ஏம்பலம் தொகுதியை பொது தொகுதியாக மாற்ற மத்திய மாநில அரசுகள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர வேண்டும், கிராமங்கள் தோறும் போராட்ட குழுக்கள் அமைத்து போராட்டம் நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை ஏம்பலம் தொகுதி மக்கள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் வேல்முருகன், குப்புசாமி, ராஜாராம், சஞ்சீவி, சித்தானந்தன், கந்தன், செல்வகுமார், முத்துக்குமரன், பாபு, வேலு, அசோக், கமலக்கண்ணன், ரவி என்று சண்முகம் ஆகியோர் செய்திருந்தனர். பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கர் எழுதிய தனியாதி எரியும் காடு என்ற நூல் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்திய எழுத்தாளர் இளவரசி சங்கர் எழுதிய தனியாதி எரியும் காடு என்ற நூல் அறிமுக விழா வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன் தலைமையில் செயலாளர் குமரன் வரவேற்புரை ஆற்றினார். திராவிட கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் முன்னிலையில் ஊடகவியலாளர் PNSP பாண்டியன் புத்தகத்தை திறனாய்வு செய்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன், எழுத்தாளர் புதுவை பிரபா ஆகியோர்கள் புத்தகத்தை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக நூலாசிரியர் இளவரசி சங்கர் ஏற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் எதிரொலி பறையாட்ட குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. திராவிட கழக பொறுப்பாளர்களும் எழுத்தாளர்களும் சமூக செயல்பாட்டு அமைப்பைச் சேர்ந்த நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக விடுதலை வாசகர் வட்ட செயலாளர் சிவராசன் நன்றி கூறினார். எய்ம்ஸ் விவகாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சித்த திமுக அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் அதிமுக போட்டியிட இருப்பதையொட்டி சுவர்களில் இரட்டை இலை சின்னம் வரையும் பணியை மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவை தேர்தல் பணியை அதிமுக இன்று துவங்கிவிட்டது, நாளை முதல் வீட்டின் உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்று வீடுகளில் இரட்டை இலை சின்னம் வரையப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த 3 வருடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவது குறித்து எந்தவித நடவடிக்கைகளையும் திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய அன்பழகன், தமிழகத்தில் உள்ள மாணவ மாணவிகள் பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்று குற்றம் சாட்டினார். எய்ம்ஸ் கட்டிவிட்டால் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்ற கூறிய நோக்கில் தமிழக திமுக அரசு எய்ம்ஸுக்கு அழுத்தம் தரவில்லை. தமிழகத்திற்கு பிரதமர் வந்தபோது கூட வலியுறுத்தவில்லை. இதையெல்லாம் மூடி மறைக்கும் வகையில் புதுச்சேரி வந்த தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடப்பாடி மீது குற்றம் சாட்டி பேச அவர்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை என்று தெரிவித்தார். குழந்தைகள் நலக்குழு சரவுண்ட் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் நகரில் பல்வேறு பகுதிகளில் பிச்சை எடுக்க வைக்கப்பட்ட 15 குழந்தைகள் மீட்கப்பட்ட அவர்களின் பெற்றோர் பாதுகாவலர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிக்னல்களில் நிற்கும் வாகன ஓட்டுநர்களிடம் குழந்தையுடன் வந்து பிச்சை எடுப்பதும் வாகனங்களை தட்டி பொருட்களை விற்க முயல்வதும் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி குழந்தைகள் நலக்குழு சரவுண்ட் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் இணைந்த தெரு குழந்தைகள் மற்றும் யாசகம் எடுப்போரை 3 வாகனங்களில் சென்று மீட்கும் பணியை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன், துணை கலெக்டர் வனயராஜ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி குழந்தைகள் நலக்குழு தலைவர் சிவகாமி உடனிருந்தார். தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை, புதிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், ஜிக்மகு உள்ளிட்ட 10 இடங்களில் 22 குழந்தை நலக்குழு தன்னார்வலர்கள் பிரிந்து குழந்தைகளுடன் பிச்சை எடுத்தவர்களை மடக்கி விசாரித்தனர். இதில் 1.5 மாத குழந்தை முதல் 17 வயது வரை உள்ள 15 குழந்தைகள் 10 பேரிடமிருந்து மீட்கப்பட்டனர். கடற்கரை சாலையில் சாட்டை அடித்துக் கொண்டு குழந்தைகளுடன் பிச்சை எடுத்த கும்பலை குழந்தைகள் நலக்குழு தலைவர் சிவகாமி தலைமையிலான குழுவினர் மடக்கி பிடித்தனர். இதில் நகர்ப்புற வீடு அற்றவர்களான காப்பகத்தில் 3 பேர் சேர்க்கப்பட்டனர். மற்றவர்கள் தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் வந்திருந்தால் அவர்கள் பற்றிய விவரங்களை அந்தந்த மாநில குழந்தை நல குழுவினரிடம் தெரிவித்தனர். பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்கப்பட்டது. அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் விடவர்கரை தொகுதியில்
மகளிர் தின விழா கொண்டாட்ட போட்டிகளை ஐஜி பிரபாதேவி வீரகாப்பு துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதியில் உள்ள அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் தொண்டு நிறுவனம் சார்பில் தொகுதியில் உள்ள மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து செய்து வருகிறார். இதன்படி வருகின்ற மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இன்று இடியார்பாடியம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட விளையாட்டு போட்டியினை அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி பிரபாதேவி வீரகாப்பு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர். நிகழ்ச்சியில் அருண் சர்மா சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி பிரபாதேவி வீரகாப்பு கூறுகையில், எங்களுக்கு உழவர்கரை தொகுதியை கோவில் தொகுதி மக்களே எங்கள் தெய்வம் என்ற ஒரே கொள்கையுடன் தொடர்ந்த மக்கள் பணியாற்றி வருகிறோம். இந்த வருடம் மகளிர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டுள்ளோம். அடுத்த கட்டமாக முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்த முடிவு செய்துள்ளோம். மேலும் தொகுதியில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டியினை மிக சிறப்பாக நடத்தி மகளிர் தினத்தை பிரமாண்டமான பரிசளிப்பு விழா நடத்த திட்டமுள்ளோம் என்று கூறினார். உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட பெரியவெளி பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நகராட்சி மேற்கொள்ளும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய பள்ளி பகுதியில் யூ மற்றும் பாவடிவ வாய்க்கால் மேம்படுத்தும் பணிகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நைனியப்ப பிள்ளை வீதி, முல்லா வீதி, காஜியா வீதி, எல்லைமண் கோவில் வீதி, திப்பு ஹபீத் வீதி, தில்லை மேஸ்திரி வீதி, 7ஆம் வெங்கடேச பெருமாள் வீதி ஆகிய இடங்களில் நடைபெறும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டு எந்த தடங்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக துரிதமாக நடக்க வேண்டும். மேலும் அங்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டைகள் உடைய தொந்தரவாக இருக்கும் மரங்களின் வேர்களை அப்புறப்படுத்தவும் வலியுறுத்தினர். அப்போது திமுக நிர்வாகிகள் நோயல் மிஷல், சரவணன், இதயராஜ், ராகேஷ், மோரிஸ், பஸ்கல் மற்றும் விசிககுமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.